இன்றைக்கும் இந்த நல்ல நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நல்லவர், உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்கிறார். அவருடைய கிருபை ஏராளம் தாராளமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. இன்றைக்கும் உங்களை கைவிடாமல் உங்களோடு கூட இருந்து எல்லா நிலைகளிலும் தேவன் உங்களை வழிநடத்தி செல்வார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. இன்றைக்கு யாருக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை தேவன் சொல்லுகிறார். தேவனுக்கு கீழ்ப்படிவதை தேர்ந்தெடுங்கள். சூஸ் ஒபீடியன்ஸ் டு காட். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, ரெப்புடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்றால் நற்பெயர், கீர்த்தி, புகழ் என்ற அர்த்தம். பொதுவாகவே இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது பிறரிடத்துல நம்மளுக்கு நல்ல ரெப்புடேஷன் உண்டாயிருக்கணும். மனிதர்களிடத்துல நல்ல ரெப்புடேஷன், உயர் அதிகாரிகளிடத்துல நல்ல ரெப்புடேஷன், நல்ல பெயர், கீர்த்தி, புகழ் நம்மளை பற்றி உண்டாயிருக்க வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக தான் நாம் ஒவ்வொரு நாளும் உழைத்து கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பட் ஆல்வேஸ் வேல்யூ யுவர் ரெப்புடேஷன் வித் காட் மோர் தென் த ரெப்புடேஷன் வித் மேன். எப்பொழுதுமே மனிதர்களிடத்திலிருந்து கிடைக்கிற நற்பெயரை பார்க்கிலும் தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற நற்பெயர் தான் முக்கியமானது என்பதை நீங்கள் கனப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பல தருணங்கள்ல ஒரு நிலை நம்மளுக்கு வந்து சேரும். அது என்ன நிலை என்றால், நம்முடைய குடும்பத்தினர், நண்பர்கள், உறவினர்கள் இவர்கள் சொல்லும்படி செய்கிறதா இல்ல கடவுள் சொல்றதுபடி செய்கிறதா அப்படின்னு ஒரு சூஸ் பண்ற ஒரு டைம் வரும், ஒரு டெசிஷன் எடுக்கிற ஒரு நேரம் வரும். அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். அந்த நேரத்தில் சூஸ் காட், சூஸ் ஒபீடியன்ஸ் டு காட். அப்படிப்பட்ட நேரங்களில் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் அவசியமானது, முக்கியமானது என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை பேஸ் பண்ணி இங்கே முடிவெடுக்க வேண்டும், நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதை தான் இந்த வசனத்தில் பேதுரு சொல்கிறார். மனுஷருக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும், ராஜாக்களுக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும், உயர் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் அவசியமானது, முக்கியமானது என்று பேதுரு சொல்கிறார். நாமும் பல நேரங்களில் முடிவு எடுக்கும் பொழுது we take decision under the influence of our parents, of our relatives, of our friends, of our superior officers. நம்முடைய குடும்பத்தில் நண்பர்கள், நம்மளுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் இவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல, இவர்களுடைய ஆலோசனைப்படி நம்ம பல முடிவுகளை எடுக்கிறோம். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் சரியாக இருக்கும். இன்றைக்கு எதனால இந்த வசனம் உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாருன்னு தெரியல. உங்க வாழ்க்கையில பல முடிவுகளை நீங்க எடுக்கணும் அப்படின்னா நீங்க யார்கிட்டையும் கேட்க வேண்டாம், யாரையும் பார்க்க வேண்டாம். உங்க வாழ்க்கையில முக்கியமானவர் ஒருவர் தான். அவர் தேவனா இருக்கிறார், இயேசுவாக இருக்கிறார். அவரிடத்துல போங்க. எவ்வளவு பெரிய குழப்பமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கேள்விகளாக இருந்தாலும் அவரிடத்துல பதில் இருக்கிறது. நீங்கள் மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் சரியான காரியமாக இருக்கிறது. இன்றைக்கும் அவருக்கு கீழ்ப்படிங்கள், அவர் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய திட்டம் எப்பொழுதுமே சிறந்த திட்டமாக இருக்கிறது. ஆல்வேஸ் சூஸ் ஒபீடியன்ஸ் டு காட்.